வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நல்லபடியா நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஒரு 1 or 2 days வந்து இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டோம். இப்ப தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? டெட் எக்ஸாமுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BEO எக்ஸாம் அப்படின்றதுதான். அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இந்த போஸ்டிங்கான ஒரு எக்ஸாம் தான். என்னன்னா இதுக்கான வேகன்சி வந்து வருஷம் இயருக்கு இயர் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஒரு 50 அதுக்குள்ளதான் ஒரு 38 40 அந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. சோ வேகன்சி ரொம்ப கம்மின்றதுனால நம்ம வந்து படிக்க தேவையில்ல, ஏன்டா இது ரொம்ப வேகன்சி கம்மியா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா இதுல இன்னொரு இது என்னன்னா, இப்ப நிறைய பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு 50 வேகன்சிஸ்க்குமே ஒரு 50,000 people அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எத்தனை பேர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் சும்மா அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் வந்தா எழுதிட்டு வரலாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னும் நோட்டிபிகேஷன் தான் வரல, வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமவே நம்மள வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டைம். ஏன்னா இப்ப டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கோம், அது ரிலேட்டடா தான் சிலது வந்துட்டு நம்மளுக்கு BEO எக்ஸாம்லயும் கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உளவியல்லாம், சைல்டு சைக்காலஜி, சோ இது எல்லாமே வந்து BEO எக்ஸாம்லயே வரும், தமிழ் வரும். சோ இது எல்லாமே கண்டினியூ ஆக போறதுதான். அப்ப நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியா படிக்கிறத விட நோட்டிபிகேஷன் வந்த உடனே மேக்சிமம் ஒரு 2 monthsல எக்ஸாம் சொல்லிடுவாங்க. சோ அந்த நேரத்துல ஐயோ இதை படிக்கல அதை படிக்கல அப்படின்னு இல்லாம நம்ம வந்து இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைம்ல நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு நிறைய டைம் ஒதுக்கிக்கலாம். சரி, BEO எக்ஸாம் தான் என்ன, நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன மாதிரி சில பேர் இருக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் BEO எக்ஸாம் தான் என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி என்ன மாதிரி சில பேருக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல BEO எக்ஸாமினேஷன் பத்தியும் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சிலபஸ் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இன்னும் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் விடலங்க. நிறைய யூடியூப் சேனல்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. நானும் உள்ள போய் பார்த்தேன். கடைசியில நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இன்னும் நோட்டிபிகேஷன் வரல. சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம டெட் எக்ஸாமுக்கு இருக்க குவாலிஃபிகேஷன் தாங்க மேக்ஸிமம். சோ பேச்சுலர் டிகிரி வந்து இந்த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி BEd டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் இயர் அதாவது 2023ல கண்டக்ட் பண்ணதுக்கான ஒரு ஏஜ் லிமிட் நான் கொடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் வரல, வந்தாதான் இது வந்து நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் 52 ஜெனரல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் 56 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து அப்படியே விட்டுருங்க, ஏன்னா இது நோட்டிபிகேஷன் வந்தாதான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் அதர் கேண்டிடேட்டுக்கு 600 rupeesன்னு சொல்றாங்க. SC SCA ST டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து 300 rupees அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் நம்ம மெயின் பார்ட்டுக்கே வரும். என்னங்க இந்த BEO எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நீங்க ஒரு பிளாக்குக்கு எஜுகேஷனல் ஆபீசரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இது ஒரு 3 லெவல்ல நீங்க கடந்துட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல பார்ட் A அப்படின்னா என்னன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து எத்தனை கொஸ்டின் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 questions இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல நீங்க இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற மார்க் வந்து 50 marks அப்படின்னு சொல்றாங்க. 30 questionsக்கு 50 marks 10th standard லெவல் வந்து இருக்கும், ஓகேங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா இப்ப இந்த SI எக்ஸாம்ல கூட நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க வெறும் BEO எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுத்து பார்க்காம இப்ப இதுலயே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இப்ப தமிழ்நாடு SIலாம் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பரையே ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். இதுல என்னங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 40% மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பார்ட் B ஆன ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பரையே அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ இதுல ஒரு 150 questions இது பிளஸ் 130. சோ கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு 180 questions வரும். அதுல 30 questionsல நீங்க அந்த 40% மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த ரிமைனிங் இருக்க 150 questions உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்பயே நம்ம ஃபெயில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இப்ப பார்ட் பி என்னது ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்றாங்களே, இது 150 questions. அதாவது இதுவும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். 150 மார்க்ஸ் இருக்கு. இது ஜெனரல் பேப்பர் கோர் சப்ஜெக்ட்ல இருந்து 110 கொஸ்டின். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது என்னன்னா, கோர் சப்ஜெக்ட்னா நாங்க படிச்ச சப்ஜெக்ட் எங்களோட மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும்தான் வருமா அப்படின்னு. இப்ப டெட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு
வரும் இல்லையா, அதாவது சோசியல் சயின்ஸ் ஒன்னு ஆப்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல மேக்ஸ் சயின்ஸ்னு அந்த மாதிரி இல்ல, இது கோர் சப்ஜெக்ட்னு அவங்களே சிலபஸ் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டினும், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜில இருந்து 30 கொஸ்டினும் நம்மளுக்கு வரும். இது நம்ம இப்ப டெட்டுக்கு படிச்சிருக்கோம், அதனால இதை இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு போதுமானது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நெகட்டிவ் மார்க் இல்ல. இப்ப பார்ட் ஏ பார்ட் பி முடிஞ்சிச்சு, பார்ட் சி என்னன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சிச்சுனாலே நீங்க ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் ஆயிடலாம். ஓகேங்களா? இப்ப நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே இந்த அப்ளைங் வெப்சைட் கொடுப்பாங்க, இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பேசிக்கான ஒரு விஷயம் பிஇஓ பத்தி. இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள போகலாம். சரிங்களா? எஸ், கமிங் டு த சிலபஸ். ஒரு நிமிஷம் ஜூமிங் பண்ணிக்கிறேன். பை. சோ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 2019 தான். இன்னும் நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் இருக்கான்னு நம்மளுக்கு எதுவுமே சொல்லல. அதனால இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதை நம்ம வீடியோவா சொல்லலாம். சரிங்களா? யூனிட் 1 வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். அதாவது இது என்னன்னா 150ல இந்த 110 மார்க்ஸ் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எதுல போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது தனியா போயிடுங்க. அடுத்தது 150 மார்க்ல 110 மார்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட்ல வரும். அண்ட் 10 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜிகேல வரும். அண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து உளவியல்ல வரும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு என்ன சொல்றது 150 மார்க்ஸ் பிளஸ் 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இது என்னன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆனாதான் செகண்ட் இதை வந்து என்ன சொன்ன எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு சொன்ன. அதே மாதிரி இப்ப வந்து இதுல வாங்குற மார்க்கை வச்சுதான் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. இந்த மார்க்கை வந்து அதாவது இந்த ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கான மார்க்கை வந்துட்டு இது கூட ஆட் பண்ண மாட்டாங்க. 150 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்கன்றத பொறுத்துதான் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. இந்த மார்க் ஜஸ்ட் நீங்க செகண்ட் லெவல் போடுறதுக்கான ஒரு மார்க் தான். இது வந்து ஃபைனல் இதுக்கு ஆட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்ல என்னென்ன நீங்க படிக்கணும்? சங்க காலம் முதல் தற்காலம் வரை படிக்கணும். சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள், இதுல நூல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள், இந்த மாதிரி எல்லாமே நீங்க டாபிக் வைஸ் தனித்தனியா படிச்சு வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்பத்துல இருந்தே நீங்க ஒரு டாபிக்கா பார்த்து முடிச்சு வச்சுக்கோங்க. சங்க இலக்கியம்ல என்னென்னலாம் வரும் அந்த மாதிரி உங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே இப்பத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. ஏன்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்ப டைம். சரிங்களா? தற்காலம்ல தமிழ் உரைநடை வளர்ச்சி பார்க்கணும். புனை கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், இந்த மாதிரிலாம். அதே மாதிரி இலக்கணத்துல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், போயட்ரி, ஃபிக்ஷன், டிராமா, கிராமர், அதாவது டிராமா பத்தி, ஃபிக்ஷன் பத்தி, அமெரிக்கன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பத்தி, இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பத்தி, இது எல்லாமே வந்துட்டு சிலபஸ்ல பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர், இதுல வந்து யார் யாரை பத்தி இம்பார்ட்டன்டா பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. சோ அவங்கள பத்தி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன் தான். அதே மாதிரி மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ்ல வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதுல இதெல்லாம் வரும். டேட்டா அனாலிசிஸ், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, இந்த மாதிரி டைஸ், சம்ம. சோ இப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேக்ஸ். ஏன்னா மேக்ஸ் இந்த டாபிக்ஸ் தான் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சிலும் கவர் ஆகும். அடுத்து ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொன்றதுலயும் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட், அதாவது பாலிட்டி கொஸ்டின்ஸும் வரும், ஐஎன்எம்மும் வரும், அது எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க பாலிட்டி, இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இது எல்லாமே வந்து பாலிட்டியில நம்மளுக்கு வரும் இல்லையா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஒவ்வொன்னா நீங்க கவர் பண்ணி ஆகணும். அடுத்து ஜியாகிரபி, எக்கனாமி, இது எல்லாமே வந்துட்டு 110 கொஸ்டின்ஸ் வரும், 110 மார்க்ஸ். இப்ப ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நீங்க படிக்கணும், அதாவது கரண்ட் ஜிகேல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா என்னன்னா சைக்காலஜி அண்ட் பெடகாஜி, இதுல இருந்து 30 மார்க்ஸ், 30 கொஸ்டின்ஸ் வரும். அது என்னென்ன டாபிக், ஆக்சுவலி இது ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டெட் எக்ஸாமுக்கு கொடுத்த இதுதான் வரும். மேக்சிமம் டெட் எக்ஸாமுக்கு கொடுத்த டாபிக்ஸ் தான் வந்து இது ரிப்பீட் ஆகும்.
ஸோ இவ்வளவுதாங்க நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ இன்னும் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரல. ஸோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லயும் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து பிஇஓ ரிலேட்டடா வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.